கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடியவர் அக்கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான KP முனுசாமி தீவிரமான பிரச்சாரத்தில் காடு மேடெல்லாம் ஏறி திரிஞ்சிட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்க மாட்டிருக்கு. ஆமாம் சார். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த களம் அப்படிங்கிறது வேற. இந்த முறை வந்து புதுசாக ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு, விஜய் உள்ளே வந்திருக்காரு. அது களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் ஒன்றும் புதுசாக வரல. இதற்கு முன்பாகவே மறைந்த முன்னாள் தேசிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள். அவர் வருகின்ற பொழுதும் இதே போல்தான் இருந்தது. இப்பொழுது இரண்டாவது நடிகர் வந்திருக்கிறார், அவ்வளவுதான். புதிய களம் அல்ல இது, ஏற்கனவே இந்த தமிழக மக்களுக்கு பழக்கப்பட்ட களம். விஜயகாந்த் எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்த விஜய் சொல்லிட்டு இருக்காரு. போட்டி வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு தான், அதிமுக களத்திலே இல்லைங்கிறத அவர் நேரடியாக சொல்லலை, அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ யார் யாரோ எதையோ சொல்வதற்கெல்லாம் நாங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காரணம், அனுபவம் முதிர்ந்தவர்கள் இருக்கின்ற இயக்கம் இது. 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம். ஏதோ நடிகர் சொல்லுகிறார், நடிகர் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் காலையிலே ஒன்று சொல்லுகிறார், மாலையிலே ஒன்று சொல்லுகிறார், இதற்கெல்லாம் பதில் சொல்வதா எங்களுக்கு வேலை இல்லை. அதிமுகவை குறிப்பிடும் போது கூட அவர் வந்து அவர்கள் இவர்கள் சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாரு. அதை எப்படி பார்க்கறது அவரு? அப்போ அதிமுக ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரா விஜய்? அவரு நாங்களும் அதே வார்த்தையை சொல்லலாம். எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. மற்றவருடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்பதற்காக கௌரவமாக அவர்களை ஒதுக்கிவிட்டு செல்கிறோம், அவ்வளவுதான். களத்தில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்துங்கிறது, விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அதிக அளவு அதிமுக வாக்குகளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அது யார் சொல்றது? அதிமுக வாக்குகளை அதிமுக மட்டும்தான் பெற முடியும், எந்த தேசிய கட்சியாலும் பெற முடியாது. இது போன்ற நேற்று வந்த நடிகர்களும் பெற முடியாது. ஏனென்று சொன்னால், அதிமுக தொண்டர்கள், அதிமுக வாக்காளர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட செல்வங்கள். அந்த செல்வங்கள் எங்களை விட்டு போகாது. இல்லை, உங்கள் கட்சியிலிருந்து விலகின செங்கோட்டைன்னு ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட விஜயை வச்சு ஒரு 5000 கோடி ரூபா சம்பாரிச்சிடலான்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு கணக்கை போட்டாரு. அது நடக்கலைங்கிற ஆத்திரத்தில் இப்போ இப்படி பேசிட்டு இருக்காங்க அதிமுகவில் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவருக்கெல்லாம் பதில் சொல்லணும், அவர்களெல்லாம் சொல்லணும். ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அவர் யார்? அவர் யார்? அவருக்கு அடையாளம் கொடுத்தது யார்? அதிமுக தான். அவருக்கு வாழ்வு கொடுத்தது யார்? அதிமுக தான். மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில போறாரு. அவருக்கு வளமான வாழ்க்கை கொடுத்தது யார்? யார் சார்? அதிமுக தான். இங்கெல்லாம் இருக்கிறவங்க யார்? இங்கெல்லாம் இருக்கிறவங்க யார் சார்? உங்க கட்சி, உங்க கூட்டணி கட்சி எல்லாம் இல்ல. அதிமுகவில் எந்த விதமான பலனும் அனுபவிக்காத தன் தலைவனுக்காகவே வாழக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இவங்களும் ஒன்று. சரியா? இவங்களை பார்த்து நான் வணக்கம் பண்ணி இவங்க காலில் விழுந்து கும்பிட்டு போகிறத விட்டுட்டு துரோகி பற்றியெல்லாம் ஏன் சார் கேட்டுருக்கு? இல்லை சார், இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாம் சார். OPS போனது, சசிகலா இன்னைக்கு தனி ஒரு அணியாக நிற்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி அதிமுக ஒரு சின்ன மைனஸ் தானே சார்? OPSன்றது யார்? அதிமுகவில் ஒரு சாதாரண ஆள். அவருக்கு வாழ்வு கொடுத்தது அதிமுக. அவருக்கு முதலமைச்சர் என்ற பட்டத்தை கொடுத்தது அதிமுக. இறுதி மூச்சு விடுகின்ற வரையில் அதிமுக சுவாசிச்சுட்டு அவர் மறைந்திருக்க வேண்டும். மாறாக இப்படி ஓடுகின்றவர்களை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அதே போன்ற சோதனைகள்லாம் இவங்களுக்கெல்லாம் கூட வந்தது. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். 2001 சட்டமன்ற உறுப்பினரான சில சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக முதல் முறையாக எழுந்து பேசுகின்ற பொழுது பேசினேன். தவறான செய்திகளை புரட்சித் தலைவர் அம்மாநிலத்தில் சென்ற காரணத்தினால் 5 ஆண்டுகள் நான் சட்டமன்றத்தில் பேசவே இல்லை. எத்தனை ஆண்டுகள்? 5 வருஷம். 5 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பேசவே இல்லை. எத்தனை ஆண்டுகள்? 5 வருஷம். 5 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பேசவே இல்லை. போய் உட்காருவேன், வருவேன், புரட்சித் தலைவி அம்மாவை வணக்கம் செய்வேன், வீட்டுக்கு போய்விடுவேன், இங்கே இருக்கின்ற தொண்டர்களை பார்ப்பேன். 5 ஆண்டுகள் சட்டமன்றத்திலே பேசாத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நான் மீண்டும் 2011 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அமைச்சர் பதவி கொடுக்கிறார்கள். ஒரு துறை அல்ல, 5 துறை கொடுக்கிறார்கள். மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறை கொடுக்கிறார்கள். இந்த வாழ்வு கொடுத்தது இந்த இயக்கம், இந்த உச்சத்துக்கு கொண்டு போனது இந்த இயக்கம். நான் செய்த தவற்றின் காரணமாக கீழே விழுகின்ற பொழுது மற்றவர்கள் மீது குறை சொல்லி பலனில்லை. பொறுமையாக இருந்தேன். இன்று அதே இயக்கத்தில் தொண்டர்களுடைய அரவணைப்பால் இன்று நானும் ஒரு வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் பார்த்து நான் அப்பயே ஓடிடக்கூடாதா?
3 முறை இருந்தார் சார். 3 முறை இருந்தார் சார். எவ்வளோ பெரிய மரியாதை இந்த கட்சி கொடுத்துச்சு நினைக்கலாமா சார்? சசிகலா சொல்லக்கூடிய விஷயம், ஆட்சியை நான் ஒப்படைச்சிட்டு போனேன், அவர்கிட்ட யாரு ஒப்படைச்சிட்டு போனேன். ஆட்சி அவர் சொந்தக்காரரா? சொந்தமா? அம்மாவை திசை திருப்பி தன்னுடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்டவர்கள். இந்த கட்சியை கபலீகரம் பண்ணுகின்ற விடத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறோம். உண்மையான தொண்டர்கள் மத்தியிலே இந்த கட்சி இப்பொழுது நிலைத்து நிற்கிறது. துரோகியிலிருந்து இந்த கட்சியை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். எங்களுடைய கட்சியை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். காப்பாற்றிக்கிறது இல்லை, பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். பாஜக மீதான விமர்சனத்தை நீங்க பல முறை நீங்க முன் வச்சிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. இப்போ ஒன்றா இணைஞ்சு பயணிக்கிறதுல ஒரு மாதிரி சங்கடமா எதுவும் இல்லையா? ஒரு சங்கடமும் இல்லை, ஒரு சங்கடம் இல்லை. தீய சக்தி அழிப்பதற்கு யாரோடும் கூட்டு சேரலாம். பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தீய சக்தி இல்லை. காரணம் 19 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பாஜக வந்து அதிமுகவை மெல்ல அப்படியே கபலீகரம் செஞ்சிடும். அவங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது கவலைப்படுறது நாங்கள் தானே, கவலைப்படுறது நாங்கள் தானே. எங்களுடைய தலைவர்கள் வந்து ஒரே நிமிஷம் எங்களுடைய தலைவர்கள் வந்து எந்தெந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும், எந்தெந்த நேரத்தில் தாக்கணும், எந்தெந்த நேரத்தில் அரவணைக்கணும், எந்தெந்த நேரத்தில் தூக்கி விசாக்கணும் அப்படின்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் நியாயமான நேரங்களில் அரவணைப்போம், நியாயம் தவறுகின்ற நேரத்தில் ஒதுக்கி வைப்போம், சரியான முறையில் எதிர்க்கிற நேரத்தில் எதிர்ப்போம், தூக்கி விசாட்டுகிற நேரத்தில் தூக்கி விசாட்டுவோம். இன்றைய கட்சி கூட்டணி இருக்கலாம், நாளை வேறு கட்சி கூட்டணிக்கு வரலாம். இது கொள்கை கூட்டணி அல்ல, வாக்கு கூட்டணி, அவ்வளவுதான். அது புரியலையே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கொள்கை கூட்டணினா வாக்கு கூட்டணி என்ன சார்? சித்தாந்தமே வேற. பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தமே வேற, அதிமுக சித்தாந்தமே வேற. கொள்கை உடன்பாடு வருதா? இல்லை, அது இல்லை. அதனால தான் இது கொள்கை கூட்டணி இல்லை, வாக்கு கூட்டணி. பிஜேபி எங்களோட சேர்ந்துருக்கு. இங்கே 5000 ஓட்டு இருக்குன்னா அந்த 5000 ஓட்டு எங்களுக்கு உழுது. அதே மாதிரி தலியில் அவங்க நிற்கிறாங்க, எங்களுது 30,000 ஓட்டுன்னா அங்கே சேருது. இது வாக்கு கூட்டணி. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? எங்களுக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது, எங்களுக்கு என்று மக்கள் இருக்கிறார்கள். எங்களை ஏற்றுக்கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் எங்களுக்கு முன்மொழிகிறார்கள். அப்படி முன்மொழிகின்ற பொழுது ஆட்சியில் பங்கு எதற்கு தேவை? அதிகாரத்தில் பங்கு ஏன் கொடுக்க வேண்டும்? எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். நாங்கள் எடுக்கின்ற முடிவில் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். 3வது நபர் வந்து ஆட்சிக்கு வருகின்ற போது அவருடைய தேவையும் அவருடைய கருத்தையும் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். அப்படி வருகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்காது. அதனால்தான் ஆட்சியில் பங்கில்லை, அதிகாரத்திலும் பங்கில்லை, கூட்டணியில் மட்டும்தான் பங்கு. நன்றி சார். உங்கள் பிரச்சாரத்துக்கு நடுவில் நேரம் ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி.